Yes, good evening all. இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. ஸோ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குப்பா. ஆல் கிளியர், ஓகே, தேங்க்யூப்பா. ஸோ மிக்சர் அலிகேஷன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ செஷன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே, லிசன்பா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 9 செஷன்ஸு ஒரு 9 ஹவர்ஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப குமுலேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் கிளாஸ். ஸோ பவர் பேக்கான ஒரு கண்டென்ட்டு, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி செஷன். ஸோ இது ஷார்ட்கட் அப்ரோச்சா இல்லை என்ன அப்ரோச்னே தெரியாம நமக்கு அறியாமே நம்மளே வந்து ஒரு ஆப்டிடியூட் மேல ஸோ ஒரு அட்ராக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா இது எல்லாருமே ஸ்கிப் பண்ற டாபிக். ஓகே, மிக்சர் அலிகேஷன் வந்தாலே ஸோ மோஸ்டா அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 5 மாடல் மட்டும், அதுவும் ஃபார்முலா பேசிஸ்ல வந்தா எடுத்து போடலாம் அப்படின்னு தான் மைண்ட்ல இருக்கும். ஸோ பட் அது கிடையாது. ஸோ எந்த சம்மு கேட்டாலும் மிக்சர் அலிகேஷன்ல இவ்வளோ ஈஸியா எடுத்து போறதுக்கு இது ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, சரி லிசன்பா. சம்குலவா. The ratio of milk and water in a mixture is 7:5. How much part of mixture should be replaced by water so that the ratio of milk is 2:3? Listen. So மிக்சர் அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ப்ராடக்டை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர ரேஷியோ தான் மோஸ்ட் ஆஃப் த டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, பட் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறது எல்லாமே ரிமூவல் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லிசன்பா. The ratio of milk and water in a mixture is 7:5. முதல்ல மில்க்கும் வாட்டரும், ஓகேவா, மில்க்கும் வாட்டரும் வந்து பார்த்தா அப்படின்னா 7:5 ரேஷியோல இருக்கு. How much part of the mixture should be replaced? அதாவது எவ்வளோ வெளியே எடுத்துட்டு, ஓகே, எவ்வளோ வெளியே எடுத்துட்டு ஸோ அதே ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. சரியா, அதே ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ சப்போஸ் எக்ஸ் லிட்டர் வெளியே எடுக்கிற அப்படின்னா எக்ஸ் லிட்டர் ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்போ நம்ம இதுல வந்து நீ இன்டைரக்டா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, டோட்டல் குவான்டிட்டி சேம். நான் உனக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் இதை வந்து நான் அப்பப்போ பதிவு பண்றேன், ஏன்னா மறந்துடுவேன். ஸோ ஏன்னா நம்ம கான்செப்ட் வந்து நம்ம ஒரு ஃப்ளோல இருக்கிறப்போ சம் வந்து கவனிக்கிறதுல ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கோட கண்டென்ட் நம்ம மறந்துடுவோம். ப்ரெசண்டா என்ன ஷார்ட்கட்ல ஓடினுக்கிறோமோ அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும், பட் பேசிக்கா விட்டுருவோம். ஓகே, நான் அதனால தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 லிட்டர் இருக்கு. சரியா, 100 லிட்டர்ல 10 லிட்டர் வெளியே எடுத்துட்டு திரும்ப 10 லிட்டர் ஆட் பண்ற அப்படின்னா என்னது, அதே 100 லிட்டர் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நீ ரிமூவ் பண்றது எக்ஸ் லிட்டர் அப்படின்னா அதே எக்ஸ் லிட்டர் ரீப்ளேஸ் பண்றனும் போது டோட்டல் குவான்டிட்டி எனக்கு என்னதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். அது மாற்றம் இல்லை. இது எல்லாமே பேசிக்கோட கான்செப்ட் கிளாரிட்டி. ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர், ratio of milk and water 7:5. So how much part of mixture should be replaced அப்படின்னா should be replacedsனாலே ரிமூவ் பண்ணி திரும்ப அது ஏதோ ஒன்று சரி பண்ற. ஓகே, பை வாட்டர். ஓகே, பை வாட்டரால ரீப்ளேஸ் பண்ற. ரீப்ளேஸ்மெண்ட் பை வாட்டர். ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் பை வாட்டர் அப்படின்னா இங்க என்னது, வாட்டரை ஆட் பண்ண மில்க் குறையுது, மில்க் ரெடியூஸ் ஆகுது, ரெடியூசிங் பேராமீட்டர் மில்க். ஸோ தட் ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 2:3. ஓகே, 2:3. ஸோ அப்போ நமக்கு டோட்டல் குவான்டிட்டி சேம் தானப்பா. டோட்டல் குவான்டிட்டி பார்த்து அப்படின்னா இங்க 12ன்னு இருக்கு, இங்க பார்த்து அப்படின்னா 5ன்னு இருக்கு. ரேஷியோ படி இங்க வந்து 12ன்னு இருக்கு, இங்க வந்து 5ன்னு இருக்கு. ரேஷியோ படி நான் எல்லா மெத்தடு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ல போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நம்ம டோட்டல் குவான்டிட்டியை சேம் ஆக்கணும். டோட்டல் குவான்டிட்டியை சேம் ஆக்கணும் போது பார்த்து அப்படின்னா நமக்கு இன்டூ 5 இன்டூ 12. ஸோ என்னங்க வரும், 7 5s ஆர் மில்க் வாட்டருக்கான ரேஷியோ, 7 5s ஆர் 35, 5 5s ஆர் 25. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்த அப்புறமா ரேஷியோ என்ன இருக்கு, 12 2s ஆர் 24, 12 3s ஆர் 36. ஆக்சுவலா பார்த்து அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பை வாட்டர்னா ரிமூவிங் மெத்தட் தான், ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ ரீப்ளேஸ் பை வாட்டர்னா மில்க்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு, மில்க்ல வந்து பார்த்து அப்படின்னா 11 குறைஞ்சிருக்கு.
அப்படின்னா சேம் அதே தானேப்பா ஆட் ஆயிருக்கும் வாட்டர். இது எல்லாமே நீ புரிஞ்சுக்கணும். ரீப்ளேஸ்டு பை வாட்டர். இதுல இருந்து மில்கை வந்து ரிமூவ் பண்றாங்க, மிக்சரை ரிமூவ் பண்றாங்க. சரியா? மிக்சரை ரிமூவ் பண்ணும்போது சம் போர்ஷன் வந்து வாட்டர்ல இருந்தும் போயிருக்கும். ஓகே, பட் நமக்கு மில்க்ல இருந்து எவ்வளவு போயிருக்கும், வாட்டர்ல இருந்து எவ்வளவு போயிருக்கும்ன்றது பார்த்தா அப்படின்னா 11ன்றது லிட்டர் கிடையாது. ஓகேவா? ரேஷியோ தான். எந்த ரேஷியோல? அவுட் ஆஃப் தட் மில்க் பொறுத்த வரைக்கும், மில்கை பொறுத்த வரைக்கும் 11/35. புரியுதாங்க? இங்க ரெடியூசிங் பெராமீட்டரை தான் நீ கவனிக்கணும். ஓகே, ரெடியூசிங் பெராமீட்டர். சார் இது என்ன சார் 11/35 எனக்கு புரியலையே அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு மில்க்கும் வாட்டரும் வந்து சம் ரேஷியோல இருக்கு. ஸோ இதுல இருந்து நீ வந்து ஒரு 20% ரிமூவ் பண்ணி 20% 20% ஆஃப் வாட்டரை மட்டும் ஆட் பண்ற அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? 20% வெளியே போறது வந்து மிக்சர்ல மில்க்ல இருந்தும் வெளியே போகும், வாட்டர்ல இருந்தும் வெளியே போகும். 20% ரீப்ளேஸ்டு பை வாட்டர். வாட்டரை மட்டும் தான் இங்க ரீப்ளேஸ் பண்ற. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? ரேஷியோல ஹவு மச் பார்ட் ஆஃப் மிக்சர் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை வாட்டர்னா அப்படின்னா ரெடியூசிங் பெராமீட்டர் என்ன? ரெடியூசிங் பெராமீட்டர் மில்க் தான். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ பார்ட்னு மட்டும் பாரு. 11/35. ஓகே, 11/35 ரெடியூசிங் பெராமீட்டர். இந்த இடத்துல மில்க்ன்றது இன்டைரக்ட். ரீப்ளேஸ் பை வாட்டர்னா மில்க் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே என்னது? ரெடியூசிங் பெராமீட்டர். ஆன்சர் 11/35. சார் இது வேற எப்படி சார் போடலாம்? இன்னொரு மெத்தட். இது உனக்கு புரியல அப்படின்னா லிசன். மில்க்கும் வாட்டரும் இருக்கு. மில்க்கும் வாட்டரும் இருக்கு. 7:5 ரேஷியோல இருக்கு. ஓகே, இது ஒரு மிக்சர். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணி, ஓகே, ஏதோ ஒன்று ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்றது என்ன? மிக்சர் ரிமூவ் பண்றேன். ஓகே, மிக்சரை ரிமூவ் பண்றேன். ஆட் பண்றது என்ன? வாட்டரை ஆட் பண்றேன். மிக்சர்னும் போது மில்க் பிளஸ் வாட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மில்க் பிளஸ் வாட்டர் தான் மிக்சர். வாட்டரை மட்டும் ஆட் பண்றேன் அப்படின்னா ஸோ அப்போ எனக்கு ரேஷியோ மாறுது. என்ன ரேஷியோ? மில்க்கும் வாட்டரும் உள்ள ரேஷியோ 2:3. ஓகே, 2:3 மாறுது. லிசன் பா, ஃபோக்கஸ் ஆன் த ரெடியூசிங் பெராமீட்டர். ஃபோக்கஸ் ஆன் த ரெடியூசிங் பெராமீட்டர். நல்லா பார்த்துக்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கு எவ்வளோ இருக்கு? அவுட் ஆஃப் 12 மில்க் வந்து 7 இருக்கு இனிஷியலா. இதுல எவ்வளோ நமக்கு ரெடியூஸ் பண்றாங்க, எந்த போர்ஷன் ரெடியூஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஃபைனலா வந்து பார்த்தா அப்படின்னா மில்க் எவ்வளோ இருக்கு? மில்க் வந்து அவுட் ஆஃப் 5 2 இருக்கு. ஸோ ரெடியூசிங் பெராமீட்டர் சம் போர்ஷன் தானேப்பா இது. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? ஸோ அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ரெடியூசிங் பெராமீட்டர் 24/35. ஓகே, ரெடியூசிங் பெராமீட்டர் 24/35. ஸோ அப்போ நமக்கு இது என்ன பண்ணா எனக்கு 24 இங்க வந்து ரெடியூசிங் பெராமீட்டர் வரும்? ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒன்று வச்சுருப்போம். ரெடியூசிங் பெராமீட்டர் 110 வெளியே போகுது. 110 வெளியே போகுதுன்னா அப்போ 910 இருக்கணும். ஓகே, அப்போ அதுதான்ப்பா இருக்கும் ரிமைனிங்கு. அப்போ ரெடியூசிங் பெராமீட்டர் போய் தான் இது இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 1 - 24/35 பார்த்தீங்கன்னா 11/35. 11/35 இஸ் அ ரெடியூசிங் பெராமீட்டர். ஓகே, 11/35 போச்சுன்னா தான் மீதி இருக்கும் 24/35. கான்செப்ட் கிளியரா? Next sum. Next sum. A mixture of milk and water contains 18 part milk and 8 part of water. Milk, water. Okay, 18 parts of milk, 8 parts of water. அப்படின்னா 9 2s are 4 2s are. How much fraction of the mixture should be removed and replaced by water so that water and milk ratio வந்து ஈக்குவலா வரணுமா? மில்க் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ 1:1 வரணுமா? ஸோ இப்போதைக்கு இருக்கிற ரேஷியோ இது. இப்போ இது 1:1 மாறணும். எவ்வளோ போர்ஷனை ரிமூவ் பண்ண அப்படின்னா எனக்கு இது மாறும்னு கேட்குறாங்க. சரியா? இதுல என்ன ரிமூவ் பண்றாங்க? மிக்சரை தான் ரிமூவ் பண்றாங்க. ரீப்ளேஸ்டு பை வாட்டர். வாட்டரை ரீப்ளேஸ் பண்ண மில்க் வந்து குறையும். ஸோ அப்போ இனிஷியலா வந்து பார்த்தேன் அப்படின்னா அவுட் ஆஃப் 13 மில்க் வந்து 9.
ஓகே. ஸோ எவ்வளோ நமக்கு ரெடியூசிங் பேராமீட்டருக்கு ஹவு மச் ஃப்ராக்ஷன் ஆஃப் த மிக்சர் ஷுட் பி ரிமூவ் அதுதானப்பா எவ்வளோ ரிமூவ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ரிமூவ் பண்ணி எனக்கு போர்ஷன் வந்து 1/2 வரணும். ஓகே. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 13/18 13 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 13/18 எதை ரிமூவ் பண்ணால் 13/18 வரும்? 5/18 ரிமூவ் பண்ணாதான் நமக்கு 13/18 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம். A vessel is filled with liquid. A vessel is filled with liquid. ஓகே, ஃபுல்லா இருக்கு. அதுல 5 part of which are water, 11 part are syrup. ஓகே, அதாவது சிரப்பு வாட்டர் 11 part syrup, 5 part water. What part of the mixture must be drawn off and replaced with water? ஓகே, எவ்வளோ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வாட்டரை ரீப்ளேஸ் பண்ண அப்புறமா எனக்கு சிரப்பும் வாட்டரும் ரேஷியோ வந்து 3:2. ஓகே, 3:2. ஸோ அப்போ நம்ம கான்செப்ட் படி ரெடியூசிங் பேராமீட்டர் வாட்டர் ஆட் ஆகுது அப்படின்னா சிரப் ரெடியூஸ் ஆகும். சிரப் 11/16. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கணும்? சிரப் வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் 5 3 இருக்கு. சரி, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் பண்ணா 16 3s are 48, 11 5s are 55. எதை ரிமூவ் பண்ணா எனக்கு 48 upon 55 வரும்? 7/55. 7/55. ஆன்சர் ஆப்ஷன் டி. வெரி குட் பா. Next question. Next question. Actual exam question. In a mixture, the ratio of chemical X and water is 15:9. கெமிக்கல் எக்ஸ் அவன் என்னன்னா குத்துக்கிட்டோம், சரியா, நமக்கு தேவையில்ல. மில்க் தான் எடுத்துக்கிறேன். மில்க் வாட்டர் 15:9. When 48 liter of their mixture is replaced with water, the ratio becomes 11:13. 11:13. Find the quantity of water after replacement. After replacement தான் ஆக்சுவலா என்னன்னா ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா 48 லிட்டர் வந்து ரிமூவ் பண்ணி வாட்டரை மட்டும் 48 லிட்டர் ஆட் பண்ணும்போது எனக்கு ரேஷியோ வந்து 11:13. ஓகே, மில்க்கும் வாட்டரும் 11:13. இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா நடந்தது. அதுல வாட்டர் மட்டும் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அப்படின்னா 13. அல்டிமேட்டா 13 எவ்வளோன்னு பார்க்க போற. 13ஆல டிவைட் ஆகுறதான் ஒரு ஆன்சர். 13ஆல டிவைட் ஆகுறதான் ஒரு ஆன்சர். ஸ்மார்ட் அப்ரோச், அவ்வளவுதான். லிசன். ஸோ அப்போ நம்ம சம்ம வந்து கவனி. சம் வந்து யாருக்காவது டைரக்டா இந்த சாப்டரை பார்க்குற அப்படின்னா தயவு செஞ்சு ரேஷியோ கிளாஸை பார்த்துருங்க. ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் நம்ம ரேஷியோட கிளாஸ் தான். ஓகே, நான் மில்க்னு எடுத்துக்கிறேன், வாட்டர்னு எடுத்துக்கிறேன். என்ன ரேஷியோப்பா? 15:9 ரேஷியோவா? ஓகே, ஸோ இப்போ ரேஷியோ வந்து என்ன இருக்கு? எனக்கு 11:13 மாறி இருக்கு. அதாவது நமக்கு டோட்டல் குவான்டிட்டி பார்த்து அப்படின்னா 24, டோட்டல் குவான்டிட்டி பார்த்தா இதுலயும் 24, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படின்னா நமக்கு மில்க் வாட்டர் தானே ஆட் பண்றாங்க. வாட்டரை ஆட் பண்ணும்போது மில்க் தான் வந்து ரெடியூசிங் பேராமீட்டர். மில்க் மட்டும் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு? எனக்கு 4 ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது மில்கோட இது மட்டும் பார்த்தேன் அப்படின்னா 15/4 மில்க் இது மட்டும். ஓகே, மில்க் இது மட்டும். ஆக்சுவலா 15/4ன்றது என்ன கான்செப்ட் அப்படின்னா -4 அப்படின்னும் போது நமக்கு இதுலயும் நீ வந்து -4 இதுல என்ன பர்சன்டேஜ்ல வெளியே போதோ. ஆக்சுவலா உங்களை வந்து -4 வந்து மில்க் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுல இன்னொரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீ நோட் பண்ணணும். நான் திரும்ப உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்காக சொல்றேன். ஏன்னா டெஃபினட்டா இது வந்து உன்னை போட்டு கான்செப்ட் அதிகமா உனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அதிகமான ஒரு டவுட் வரும். கான்செப்ட் எவ்வளவு தூரம் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அவ்வளோ டவுட்ஸ் வந்து உனக்கு ரைஸ் ஆகும். டவுட்ஸ் வந்தாதான் உனக்கு புரியுதுன்னு அர்த்தம். ஓகே, டவுட் வர்றது நல்லது மேக்ஸ்ல, சரியா? லைஃப்ல இல்ல. லிசன்.
டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுப்பா. மில்க்கும் வாட்டரும் சம் ரேஷியோவில் இருக்குது. ஓகே, சம் ரேஷியோன்னும் போது உனக்கு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். 10:8 எடுத்துக்கலாம் ஒரு கால்குலேஷனுக்காக. ஓகே, இதுல இருந்து 20% ஆஃப் மிக்சர் வெளியே போகுது. ஓகேவா, 20% ஆஃப் மிக்சர் வெளியே போகுதுன்னா என்ன அர்த்தம்? மில்க்லயும் 20%, வாட்டர்லயும் 20%. கரெக்டா? மில்க்லயும் 20%, வாட்டர்லயும் 20%. ஸோ அப்போ 20%ன்னும் போது 10ல 20%, 20/100. 8ல 20%, 20/100. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தேன் அப்படின்னா 20% வாட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ 20%னா என்ன? 20 இன்னும் கொஞ்சம் கால்குலேஷனை வந்து கம்மி பண்ணிக்கலாம். டெசிமலில் வந்துடும். நான் இது வந்து ஒரு 20 தரேன். ஓகே, இப்போ 20%னா என்னப்பா? 20%ன்னும் போது ஆக்சுவலாக டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ? 30. அந்த 30ல 20% எவ்வளோ? 30ல 20% 6. மொத்தமாக 6 லிட்டர் வெளியே போகுது. 6 லிட்டர் வெளியே போகுது. அப்போ தனித்தனியாக பிரித்து பார்க்குறேன். நான் வந்து பிரித்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இதில் மில்கில் 2 லிட்டரு. ஓகே, இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா 2 2s are 4. இதில் பார்த்தோன்னா 4 லிட்டர் வாட்டரில் வெளியே போகுது. டோட்டலாக பார்த்தேன் அப்படின்னா 6 லிட்டர். புரியுதா? அதுக்கப்புறம் 20% ஆஃப் வாட்டர் ரீப்ளேஸ்னா 20% வெளியேற்றாங்க. அப்போ 20% வந்து உள்ளே தள்ளுறாங்க வாட்டரை மட்டும். ஓகே, +6 வாட்டர். சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ 20%ன்னும் போது எப்படிப்பா 20% கால்குலேட் ஆச்சு? இங்கே நல்லா பாரு. இந்த 20%ன்னும் போது 10ல அவுட் ஆஃப் 10. ஓகே, அவுட் ஆஃப் 10 2. இது எத்தனை பர்சன்ட்? இது எத்தனை பர்சன்ட்னா 20%. கரெக்டா? இதை நோட் பண்ணு. இதை நோட் பண்ணுற அப்படின்னா அவுட் ஆஃப் 20 4 லிட்டர் வெளியே போகுது. இது எத்தனை பர்சன்ட்னு பார்க்குறேன். இது எத்தனை பர்சன்ட்னு பார்த்தேன் அப்படின்னா நமக்கு இதுவும் 20% தான். உனக்கு இந்த பர்சன்டேஜோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதுல? சார் என்ன சார் ப்ரீவியஸ் சம்மு இதுவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. உனக்கு நான் அது கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் அந்த மெத்தடே போகிறேன். ஓகே, சரி. யாருக்காவது புரியல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு டக்குன்னு. இப்போ 15:9, 11:13 குவான்டிட்டி பார்க்குறேன். எனக்கு சேமாக இருக்குது. டோட்டல் குவான்டிட்டி எனக்கு சேமாக இருக்குது. ஓகே, டோட்டல் குவான்டிட்டி சேமாக இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு இதுலேருந்து 4 லிட்டர் வெளியே போயிருக்கு ரேஷியோ படி. ஏன்னா 4 லிட்டர் வெளியே போனால் தான் 11. இதில் பார்த்தேன் அப்படின்னா 4 லிட்டர் ஆட் ஆயிருக்கு. ஓகே, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க வாட்டரில். ஸோ அப்போ பர்சன்டேஜ் படி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜும் ஒன்று தான், ஃப்ராக்ஷனும் ஒன்று தான் நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில். சரியா? ஸோ அப்போ இது என்னது? ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். அப்படின்னா ரெடியூசிங் பேராமீட்டரோட பர்சன்டேஜ் நமக்கு தேவை. ஓகே, அவுட் ஆஃப் 15 4 லிட்டர் வெளியே போயிருக்கு. when 48 liter of the mixture is replaced now, இதுதான் reducing parameter. listen பா, வாட்டரை ரீப்ளேஸ் பண்ற அப்படின்னா ரெடியூசிங் பேராமீட்டர் மில்க். ஓகே, 4/15 வெளியே போயிருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன? ரிமைனிங் இருக்கிறது என்ன? 4/15னா 11/15 ரிமைனிங் இருக்கு. ஓகே, நான் சொல்றது புரியுதா? சார் இந்த ரேஷியோ எப்படி சார் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்பேன். 4, அதாவது 11/15 இருக்கு ரிமைனிங். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வந்து 4/9 வந்து வெளியே போச்சு அப்படின்னா மீதி இருக்குது 5/9 ப்ளஸ் எனக்கு 4. ஸோ இப்படி தான் வந்து சம் வந்து ட்ராவல் ஆகும். ஓகே, சம் வந்து இப்படி தான் ட்ராவல் ஆகும். ஸோ நம்ம லக்கு வந்து ரேஷியோலே இருக்கிறதால நம்ம ரேஷியோவே வந்து எடுத்து போடும். ரெடியூசிங் பேராமீட்டர் வந்து பார்த்தேன் அப்படின்னா 4/15. ஆஸ் பர் கொஸ்டின் when 48 லிட்டர் ஆர் ரிமூவ்னா அப்போ அந்த ரிமூவ் பண்ணது அவுட் ஆஃப் 4.
4 தான் 48 னா find the quantity of water after replacement. first total quantity என்னன்னு பாரு. ஓகே, டோட்டல் குவான்டிட்டி என்னன்னு பாரு. இது பார்த்த அப்படின்னா 12 into 12 னா 180. 180 டோட்டல் குவான்டிட்டி, அதாவது 11:13 எந்த ரேஷியோல இருக்கு, ஃபைனல் குவான்டிட்டி இதுதான். ஸோ அப்போ நமக்கு 24 தான் 180 அப்படின்னா, ஸோ நமக்கு வாட்டர் 13 எவ்வளோ? ஓகே, 13 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 12 2s are 12 15s are. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 15 into 13 upon 2. கான்செப்ட் புரியுதாங்க? 97.5 லிட்டர். 97.5 liter. Next sum. A vessel has 45 liter of solution of alcohol and water. A vessel has 45 liter of solution of alcohol and water having 60% alcohol. How many liter of solution must be withdrawn from the vessel and replaced by same quantity of water so that the resulting solution would have 35% alcohol? 35% alcohol. ஆக்சுவலாக எல்லாமே எக்ஸாம் கொஷின் தான், விட்டு வந்துடுவேன் நீ. ஆனால் இது எடுத்து போட்ட அப்படின்னா ஆன்சர்லாம் இதெல்லாம் ஈஸியாக வரும். ஆனால் இதை விட்டுட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் கை வைப்ப, அதுவும் சுற்றி விடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கை வைப்ப, அதுவும் சுற்றி விடும். சரியா? சரி, எதுவும் வேணாம், டிஐயில் போயிட்டு உட்காருவேன். டிஐயும் வந்து சார்ட்டை பார்ப்பேன், திருப்பி திருப்பி பார்த்துனே தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் சம் போட மாட்டேன். எக்ஸாமோட ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குப்பா. எக்ஸாம் கொஸ்டின் எடுக்கிறவங்கலாம் பைத்தியங்காரன் கிடையாது. ஓகே, ஸோ கொஸ்டின் எடுக்கிறவங்ககிட்ட இப்போ எல்லா டேட்டா பேஸும் இருக்கும். எல்லா டேட்டா பேஸுமே இருக்கும். என்ன டேட்டா பேஸு? கொஸ்டின் 35 கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா 35 கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்கல்ல. ஓகே, எந்த டாப்பிக்கில் அவங்க அட்டன் பண்ணுறாங்கன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். டேட்டா, எந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, ஆன்சரே பண்ணாமல் இருக்காங்க, அது எல்லாமே. ஓகே சார், நான் வந்து சம்மே சால்வ் பண்ண மாட்டேன் சார், நான் போகிறது ஆன்சர் மார்க் பண்ணிடுவேன். ஏபிசிடி தானே, 5 மினிட்ஸில் மேக்ஸ் டாப்பிக்கை முடிக்கலாம். அதெல்லாம் வந்து இருக்கு. எதுவுமே பார்க்காம நெக்ஸ்ட் கொஸ்டின் கைக்கு வந்தது, மவுஸ் கிளிக் பண்ணி விடு, அச்சு விடு அப்படின்ற மாதிரிலாம் போட்டேன் அப்படின்னா அதுவும் டேட்டாவில் ரெக்கார்ட் ஆகிடும். ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை செகண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்ற டைம் முதல் கொண்டு நீ ஜென்யூனாக தான் இதை அட்டன் பண்ணியிருக்கியா அப்படின்றது முதல் கொண்டு ஒரு ரஃபாக கால்குலேட் பண்ணுற அல்காரிதம் எல்லாமே ஐபிபிஎஸோட அல்காரிதம். ஓகே, நீ ஸ்மார்ட்னு நினச்சி ஒன்று பண்ணுவ, வடிகட்டின முட்டாளா வெளியே வருவ. லிசன்பா, a vessel has 45 liter of solution of alcohol and water having 60% alcohol. How many liter of solution must be withdrawn from the vessel and replaced by same quantity of water so that the resulting solution would have 35% alcohol? இங்க ரெடியூசிங் பேராமீட்டர் என்ன? ரெடியூசிங் பேராமீட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா ஆல்கஹால். ஏன்னா ரீப்ளேஸ்டு பை வாட்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 60% ஆல்கஹால் இருக்கு. ஓகே, 60% ஆஃப் ஆல்கஹால் இருக்கு. இதுல ரெடியூஸ் ஆகி எவ்வளோ கண்டென்ட் வெளியே இருந்தால் எனக்கு ரிசல்ட்டிங் பார்த்தா அப்படின்னா 35% ஆல்கஹால் முடிஞ்சு. ஓகே, 35% ஆல்கஹால். ஸோ எடுத்து பார்க்குற சம் சால்வ் பண்ணுற எனக்கு ரெடியூசிங் பேராமீட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா 5 times 7 12, ஸோ 7/12. ஓகே, அப்போ ரெடியூசிங் பேராமீட்டர் 5/12. ஸோ 5/12 போது ரெடியூசிங் பேராமீட்டர் a vessel has 45 liter of solution total quantity. இப்போ டினாமினேட்டர் டோட்டல் குவான்டிட்டி, இது மேலே இருக்குது ரெடியூசிங் பேராமீட்டர். அப்போ 12 தான் எவ்வளோங்க? 45. அப்போனா 5 எவ்வளோன்னு பார்க்குறேன். ஏன்னா அதான் கேட்குறான், ஹவு மச் லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் மஸ்ட் பி வித்ட்ரான். வித்ட்ரான் வந்து 5 லிட்டர். ஸோ கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 4 3s are 15 3s are 15 5s are 75 upon 4, 18.75. ஆன்சர் 18.75. கான்செப்ட் கிளியராப்பா? Next sum.
A vessel contains a solution of two liquids A and B in the ratio 5:3. A vessel contains a solution of two liquid A and B in the ratio 5:3. When 10 liter of the solution is taken out and replaced by the same quantity of B, the ratio of A and B in the vessel becomes 10:11. The quantity of the solution in the vessel was quantity of the solution total quantity. Okay, total quantity என்னன்னு கேக்குறாங்க. So அப்படியே மைண்ட் குள்ளே வர a vessel contains a solution of two liquids A and B 5:3. A is to B வந்து பார்த்த அப்படின்னா 5:3 இருக்கு. 10 liter of the solution is taken out and replaced by same amount of B. Same amount of B னா ஏன்னா மில்க் வாட்டர்னு வச்சிருந்தோம்ல அதே தான் B தான். வாட்டர் ரெடியூஸ் ஆகுது, வாட்டர் வந்து ஆட் ஆகுது, மில்க் வந்து ரெடியூஸ் ஆகுது. The ratio of vessel becomes 10:11. Okay. குவான்டிட்டி ஆஃப் வெசல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ குவான்டிட்டி ஆஃப் வெசல் இப்போ இந்த சம் வந்து நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணி போட்டு வந்தோம். ஸோ அப்போ நமக்கு மைனஸ் பண்ணி டோட்டல் பண்ணி அதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டெப் எல்லாமே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா மில்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் 8 5 மில்க். ஓகே, இதில் ரெடியூசிங் பேராமீட்டர் போக இப்போ மில்க் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற அவுட் ஆஃப் 21 10. 5 1s are 5 2s are. ரெடியூசிங் பேராமீட்டர் 16/21. ஸோ அப்போ நமக்கு 16/21 அவுட் ஆஃப் 21, டோட்டல் குவான்டிட்டி 21. ஓகே, 21ஆல டிவைட் ஆகிறது தான் ஒரு ஆன்சர். ஓகே, அது இருக்கட்டும். லிசன்பா. ஸோ 5. அப்போ அந்த 5 தான் 10னா 21 எவ்வளோ? 21 42. ஆன்சர் 42. வெரி குட் பா கார்த்திக். நெக்ஸ்ட் சம். A beaker contains a mixture of two liquid X and Y in the ratio 5:3. A beaker contains a mixture of two liquid X and Y in the ratio 5:3. When 6 liter of mixture is drawn and then replaced with Y, the ratio of X and Y becomes 5:7. How many liter of liquid X was contained in the beaker initially? அதே சம் தான். நான் வேணா வெயிட் பண்றேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்கப்பா. நான் இதை சால்வ் பண்ணல. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். $11.25. Yeah, 11.25. லிசன் பா. ஆன்சர் இன்னும் யாருன்னா போடாம இருக்கீங்களா? சரி, லிசன். A beaker contains mixture of two liquid X and Y. X and Y வந்து 5:3. When 6 liter வெளியே போன அப்புறமா வந்து பார்த்தேன் அப்படின்னா இது வந்து எக்ஸாக்ட் கொஸ்டின்ல இருக்கு. 6 liter replaced with Y, ratio of 5:7. ஸோ அப்போ நம்ம கான்செப்ட் படி ரீப்ளேஸ் வித் ஒய் ரீப்ளேஸ் ஆகுதுன்னா எக்ஸ் தான் ரெடியூசிங் பேராமீட்டர். அவுட் ஆஃப் 8 5. ஓகே, நம்மளுடைய பேராமீட்டர் என்னன்னு தெரியாம 5/12. 5 5 கேன்சல், 4 2s are 4 3s are. ஸோ 2/3 ரெடியூசிங் பேராமீட்டர்னா 1/3 ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெடியூசிங் பேராமீட்டர், இது டோட்டல் மிக்சர். ஓகே, 1 தான் எவ்வளோங்க 6. அப்போ 3 எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 18 லிட்டர். 18 லிட்டர் வந்து எனக்கு டோட்டல் குவான்டிட்டி. How many liter of liquid X was contained in the beaker initially? Initially இதுதான் 5:3. Total quantity இது. Okay, 5/8. 5/8. கரெக்டாங்க? 4 2s are 9 2s are. 9 5s are 45/4. 11 4s are
ஓகே 11.25 ஆன்சர் 11.25. சம்ம வந்து யாரும் போடல. Listen. A solution contains petrol and kerosene in the ratio of 3:5. To make a ratio 5:3, 16 liter of solution have been replaced with petrol. Find the original quantity of kerosene in the solution. Original quantity of kerosene in the solution. First பார்த்தா அப்படின்னா petrol kerosene 3:5 ரேஷியோ வந்து 5:3 மாறிச்சு. அப்போ 16 லிட்டர் சொல்யூஷன் ரீப்ளேஸ்ட் வித் பெட்ரோல். ரீப்ளேஸ் வித் பெட்ரோல்னா கெரோசின் தான் ஃபோக்கஸ் நமக்கு. ஓகே, கெரோசின் 5/8 ரெடியூசிங் பேராமீட்டர் 8/3 8 கேன்சல் 3/5 3/5னா 2/5 ரெடியூசிங் பேராமீட்டர். ஓகே, 16 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் ஹவ் பீன் ரீப்ளேஸ்ட்னா அப்போ 2 தான் 16 தான். அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி இது எவ்வளோன்னு பாரு. டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5 8s are 40. இனிஷியலா அதாவது டோட்டல் குவான்டிட்டி 40. ஃபைண்ட் த ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் கெரோசின் இன் த சொல்யூஷன். கெரோசின் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 40ல 5/8 5 5s are 25 லிட்டர் 5 5s are 25 லிட்டர். கான்செப்ட் கிளியரா? ஒவ்வொரு கொஸ்டினும் தெளிவாக படிச்சு இது பண்ணு. ஒரிஜினல் குவான்டிட்டினா இனிஷியல், அதுதான் ஒரிஜினல் குவான்டிட்டினா இனிஷியல். இனிஷியல் குவான்டிட்டி சம்டைம்ஸ் வந்து ஒரிஜினலா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன இருந்துச்சு அதுதான். நெக்ஸ்ட் வாங்க, முக்கியமான சம். லிசன். A jar contains a mixture of two liquid A and B in the ratio 3:1. When 24 liter of mixture is taken out and 9 liter of liquid B is poured into the jar. இது வரைக்கும் இருந்த சம் எல்லாம் மிக்சர்ல 16 லிட்டரை ரிமூவ் பண்ணி 14 லிட்டரை ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் இதுக்கே ஒரு சம் வந்து 24 லிட்டரை ரிமூவ் பண்ணி 9 லிட்டர் ஆஃப் லிக்விட் பி யூஸ் போனா டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் வந்து மாறுது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு பேசிக்ஸை மறந்துடாத. லிசன். A jar contains A:B ratio. A:B னா 3:1. ஓகே, இதிலிருந்து when 24 லிட்டர் மிக்சர் வெளியே போகுது அப்படின்னா 24 லிட்டர் மிக்சர் வெளியே போகுது அண்ட் 9 லிட்டர் ஆஃப் லிக்விட் பி இஸ் poured into the jar. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக 9 லிட்டர் வந்து உள்ள வருது. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அப்போ நமக்கு இதோட கான்செப்ட் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் இந்த சம்மே அப்படியே கான்செப்ட் கிளாரிட்டியோட பார்த்துடலாம். லிசன்பா. அப்போ ஃபர்ஸ்ட் A:B ரேஷியோ என்ன இருக்கு? 3:1 இருக்கு. நம்மளுடைய பேசிக் என்ன? இதுல இருந்து நீ எத்தனை லிட்டர் ரிமூவ் பண்ணாலும் 24 லிட்டர் ரிமூவ் பண்ற அப்படின்னாலும் எனக்கு ரேஷியோ ரிமைனிங் ரேஷியோ என்னதான் இருக்க போகுது? 3:1 தான் இருக்க போகுது. ஓகேவா? 3:1 தான் இருக்க போகுது. ஸோ இப்போ 9 லிட்டர் ஆஃப் B இஸ் ஆடட். 9 லிட்டர் ஆஃப் B இஸ் ஆடட்னா லிசன் பா, இது தனியா வச்சுக்கோ, இது ஒரு லேயரா வச்சுக்கோ. இப்போ AB இதுதான். இதுல 9 லிட்டர் வந்து B மட்டும் ஆட் பண்றாங்க. 9 லிட்டர் B ஆட் பண்ணாங்கன்னா ரேஷியோ பிகம்ஸ் 3:4. ரேஷியோ படி வந்து நான் B தான் ஆட் பண்ணியிருக்கேன், A நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ A ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? A வந்து 3 இருந்துச்சு, இப்பயும் 3 தான் இருக்கு. ஓகே, அப்போ Bல மட்டும் ரேஷியோ படி 3 ஆட் ஆயிருக்கு, கொஸ்டின் படி 9. ஓகே, அப்போ நமக்கு இன்டூ 3 டோட்டல் குவான்டிட்டி என்ன? டோட்டல் குவான்டிட்டி வந்து 4 into 3 12. புரியுதாங்க? எப்போ 12 லிட்டர் இருக்கு? ஆஃப்டர் ரிமூவிங் 24 லிட்டர். ஆஃப்டர் ரிமூவிங் 24 லிட்டர் 12 லிட்டர் இருக்கு. அப்பனா பிஃபோர் ரிமூவிங் 24 லிட்டர் அப்ப என்ன வந்திருக்கும்? தேர்ட்டி 36 லிட்டர். அப்பா என்னதுங்க? ஆமா தானே? 36ல 24 ரிமூவ் பண்ணா 12 இருக்கு மீதி. சரி, how many liter of liquid A was contained in the jar? How many liter of liquid A was contained in the jar? இனிஷியலா என்ன இருந்துச்சு அதுதான் A.
டோட்டலா வந்து 4 தான் 36னா ஏ வந்து 3 வரும்னு பார்க்குறேன். 27 லிட்டர் 27 லிட்டர். கான்செப்ட் புரியுதா? யாருக்காவது டவுட் இருந்தா தயவு செஞ்சு கேட்டுரு. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஆக்சுவலாக இதையும் ஷார்ட்கட்டில் பண்ணலாம். இந்த சம் கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணுங்க. In a 64 liter mixture, the alcohol and water are in the ratio 1:3 respectively. 32 liter of mixture is taken off and replaced with 16 liter of water. Listen pa. ஆக்சுவலா இப்போ இங்க முன்னாடியே 64 லிட்டர்னு கொடுத்துட்டான். 64 லிட்டர் இருக்கு. ஓகே, 64 லிட்டர் இருக்கு. இதுல எனக்கு ஆல்கஹால் வாட்டர் என்ன ரேஷியோ, நான் அப்படியே இங்க ரேஷியோ படி எழுதிட்டு வரேன், ஒரு பக்கம் வேல்யூ படி எழுதிட்டு வரேன். 1:3 ரேஷியோல இருக்கு. 1:3 ரேஷியோ அப்படின்னா 1:3 ரேஷியோனா என்ன அர்த்தம்? 4னா 16. ஓகே, 3 எவ்வளோன்னு பார்க்குறேன், 48. ஓகேவா? 48. லிசன், இது வரைக்கும் இந்த ஸ்டோரி முடிஞ்சுச்சு. 32 லிட்டர் ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் ஆஃப். அதாவது இதுல இருந்து 32 லிட்டர் நான் வெளியே எடுக்கிறேன். 32 லிட்டர் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இதுவும் எனக்கு என்ன ரேஷியோல தான் வெளியே போகும்? 1:3 ரேஷியோல தான் வெளியே போகும். அப்படின்னா 4 தான் 32னா 1 எவ்வளோன்னு பார்க்குறேன், 8. 4 3s are 12. சாரி, 8 3s are 24. சாரிப்பா, 24. ஓகே, ஸோ 8 லிட்டர் வெளியே போகுது ஆல்கஹாலில், 24 லிட்டர் போகுது. இப்போ எவ்வளோன்னு பார்க்குறேன், இப்போ 8 24. சரி, and replaced with 16 liter of water. And replaced with 16 liter of water na. So water add பண்றேன். water add பண்ணும்போது எனக்கு 30 40. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 8 அப்படிதான் இருக்கு. What is the new ratio of alcohol and water respectively? ஸோ அப்போ alcohol and water na 1 8s are 8, 5 8s are 40. 1 8s are 8, 5 8s are 40. ஓகே, ஆன்சர் என்ன? 1:5. கான்செப்ட் கிளியரா? இது கான்செப்ட் கிளாரிட்டி உள்ள செஷன். ஓகே, கான்செப்ட் கிளாரிட்டியாக இருக்கிற ஒரு செஷன். உனக்கு எங்கேயுமே புரியாத அளவுலாம் இருக்காது. வெறும் லிட்டர் வைஸே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, லிட்டர் வைஸ் நம்ம பார்த்துட்டோம். சார், இது வந்து ஒரு ஷார்ட்கட்டில் எடுத்து போடணும் அப்படின்னா உனக்கு இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது வரைக்கும் நீ லிசன் பண்ண சம்ம வச்சு இப்போ நான் சொல்றது உனக்கு புரியுது அப்படின்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, லிசன்பா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, 64 லிட்டர் இருக்கு. 64 லிட்டர் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஆல்கஹால் அண்ட் வாட்டர் 1:3. ஓகே, 64 லிட்டர் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தேன் அப்படின்னா நமக்கு என்ன, 32 லிட்டர் ரிமூவ் பண்றாங்க. 32 லிட்டர் மிக்சர் வந்து வெளியே போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா 16 லிட்டர் வாட்டரை ஆட் பண்றாங்க. ஓகே, வாட்டரை ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண அப்புறமா உள்ள ரேஷியோ, அதுக்கப்புறம் உள்ள ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதுதானே கொஸ்டின். ஓகே, லிசன். ஸோ இப்போ நார்மலா யோசிங்களேன். நார்மலா இதுடைய டோட்டல், இப்போ இங்க வந்து டோட்டல் லிட்டர் வந்து 64 லிட்டர். ஓகே, அப்ப இங்க டோட்டல் எவ்வளவு பார்க்கும்? ஃபாஸ்டா சொல்லு. டோட்டல் லிட்டர் என்ன இருக்கும்? சும்மா அப்படியே கிளாஸை மட்டுமே பார்த்து நிற்காத. வெரி குட். 64 லிட்டரு 32 லிட்டர் ரிமூவ் பண்ணாங்க. மீதி எவ்வளவு? 32 லிட்டர் இருக்கும்.
அதுக்கப்புறம் 16 லிட்டர் ஆட் பண்றாங்க. அப்போ டோட்டல் பார்த்தா அப்படின்னா 48 லிட்டர் இருக்கும். கரெக்டா? 48 லிட்டர் ஆல்கஹாலும் வாட்டரும் இருக்க போகுது. சரி, லிசன். இப்போ நம்மளுடைய கான்செப்ட் படி என்ன? ஃபோக்கஸ் ஆன் ரெடியூசிங் பெராமீட்டர், அதாவது ரிமைனிங் என்ன இருக்க போகுது. இப்போ ரீப்ளேஸ்டு வித் என்ன வாட்டரால ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா ஆல்கஹால் தான் ரெடியூசிங் பெராமீட்டர். அப்ப ரிமைனிங் ஆல்கஹாலை தான் பார்க்கணும். அவுட் ஆஃப் டோட்டல் ஃபைனல் மிக்சர் இதான எனக்கு தேவை. ஃபைனலா என்ன இருக்க போகுது அதான். அவுட் ஆஃப் டோட்டல் ஃபைனல் மிக்சர், ஓகே, ரிமைனிங் ஆல்கஹால் என்னவா இருக்க போகுது? அப்போ இனிஷியலா எவ்வளவு ஆல்கஹால் இருந்துச்சு? இனிஷியலா பார்த்தா அப்படின்னா 1/4 இருக்கு. ஓகே, 1/4 இருக்கு. அதுல லிசன், மொத்தமா 64ஆ? 64ல 32 லிட்டர் வெளியே போச்சா? ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் வந்து பார்த்தா அப்படின்னா 32 அவுட் ஆஃப் டோட்டல். இப்போ இங்க மேட்டர் என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த 16 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து இந்த இடத்துல தான் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 48 32 லிட்டர் வந்து வெளியே போயிருக்கு. ரிமைனிங் இருக்குது. மீதி வந்து 30. கான்செப்ட் புரியுது இல்லை நான் சொல்றது? டோட்டலா பார்க்குறேன். ஓகே, 32ன்றது வந்து கொஸ்டின்ல எந்த ரேஷியோல வெளியே போயிருக்கோம், எந்த ரேஷியோல வெளியே போனது மட்டும் நீ யோசி. ஓகே, 32 அவுட் ஆஃப் 48. இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன? ரிமைனிங் தானே கேட்குறாங்க. ரிமைனிங் இருக்கிறது அவுட் ஆஃப் 48 32 இருக்கு. இது யாருக்காவது புரியாம இருந்தா கொஞ்சம் கேட்டுரும். டோட்டல் ஃபைனல் மிக்சர்ல ரிமைனிங் இருக்கிற ஆல்கஹால் திரும்ப நான் வந்து எல்லாத்தையும் எழுதி போட்டு பிரிச்சு இதுல இருந்து இது மைனஸ் ஆகுது, இப்போ ஆட் ஆகுது அப்படின்லாம் வந்து சொன்னோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். நான் சொல்றது புரியுதுல? 4 1s ஆர் 4 8s ஆர் 8 1s ஆர் 6 8s ஆர். தயவு செஞ்சு பேசிக்ஸை ஒரு முறை பார்த்துருங்க. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃபேக்டர் என்ன? 1/6 ரிமைனிங் ஆல்கஹால். அதாவது ஆல்கஹால் 1 அவுட் ஆஃப் 6னா அப்போ 5 வாட்டர். ரிமைனிங் 1:5. கான்செப்ட் புரியுதாங்க? இப்போ நெக்ஸ்ட் சம் வா, உனக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். லிசன். A jar was containing 60 liter juice. Okay, a jar was containing 60 liter juice. 5 liter of juice was taken out and 10 liter of water was added. முதல்ல 60 லிட்டரா இருக்கு. ஓகே, ஜூஸா இருக்கு. அப்போ இதுல இருந்து 5 லிட்டர் வெளியே போயிருச்சு அப்படின்னா எனக்கு 55 லிட்டர் வந்து ஜூஸ். ஓகே, மீதி இருக்கிற 10 லிட்டர் வந்து வாட்டர். அப்படியே கதை மாதிரி தான். ஆஃப்டர் திஸ் 13 லிட்டர் ஆஃப் நியூ மிக்சர் வாஸ் டேக்கன் அவுட். அப்போ இதுல இருந்து ஒரு 13 லிட்டர் வெளியே எடுக்கிறாங்க. அது எந்த ரேஷியோல போகும்? இதுக்கு ரேஷியோ எடுக்கணும். 11:2 ரேஷியோ எடுப்பேன். ஓகே, 11:2 ரேஷியோ எடுப்பேன். அதுக்கப்புறமா 20 லிட்டர் ஆட் பண்றாங்க வாட்டரை. ஸோ இது எடுத்து போட்டேன் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட். கான்செப்ட் கிளாரிட்டி தான், ஆனா இதுக்கான கிளாரிட்டி வந்து இந்த மெத்தட் கிடையாது. ஸோ நம்மளோட வே ஆஃப் அப்ரோச்னு ஒன்று இருக்கு. ஓகே, நம்மளோட வே ஆஃப் அப்ரோச்னு இருக்கு. என்னது? அவுட் ஆஃப் டோட்டல் ஃபைனல் மிக்சர் நம்ம இருக்கிறது ரிமைனிங். ஏன்னா வாட்டரை ஆட் பண்ண ஜூஸோட கண்டென்ட் தான் குறையும். ரிமைனிங் ஜூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜூஸ் வந்து என்னது? ஜூஸ் வந்து 60ன்றது 100%. எந்த மிக்சருமே இல்லை, கலப்படமே இல்லை. அப்புறமா 5 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 10 லிட்டர் ஆட் பண்ணிட்டாங்க. லிசன், ஃபர்ஸ்ட் 60 லிட்டர் இருந்துச்சு, அப்புறம் 5 லிட்டர் ரிமூவ் பண்ணாங்க, அப்போ 55 ஆகப்பா. இப்போ 10 லிட்டர் ஆட் பண்ணிட்டாங்க, 65. ஓகே, அதாவது இப்போ இருக்கிறது டோட்டலா பார்த்தேன் அப்படின்னா டோட்டலா 65, ஜூஸ் மட்டும் 55. புரியுதா? நான் சொல்றது புரியுதுல? 55 ஜூஸ். ஓகே, வாட்டர் 10, டோட்டலா 65.
அதில் ஜூஸ் மட்டும் 55. என்ன நமக்கு தேவை இப்போ ஃபைனலாக என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்குறேன். ஃபைனலாக 65, ஜூஸ் மட்டும் 55. சரி, இன்டூ. ஓகே, இப்போ என்ன நடக்குது? ஆஃப்டர் திஸ் 13 லிட்டர் ஆஃப் நியூ மிக்சர் வாஸ் டேக்கன் அவுட். ஓகே, 13 லிட்டர் அவுட் ஆஃப் டோட்டலில் 13 லிட்டர் வெளியே எடுக்கிறாங்க. ஓகே, வெளியே எடுத்துட்டு எவ்வளோப்பா போயிருக்கோம்? அப்போ 52 தான் இருக்கும். இப்போ 20 லிட்டர் ஆட் பண்ணிட்டாங்க. 20 லிட்டர் வாட்டரை தான் ஆட் பண்ணானுங்க. சரியா? அப்போ இந்த 52ன்ற ஒரு கண்டென்ட் வந்து என்னது? மிக்சராக தான் இருக்கு. அப்போ நமக்கு 72. அவுட் ஆஃப் 72 டோட்டல், அதில் இப்போ இருக்கிறது 52. எந்த போர்ஷனில் இருக்குதுன்னு தான் மேட்ரு. ஓகே, நான் சொல்றது புரியுதுல? 52 20 ஜூஸு வாட்டர், புரியுதாங்க? ஸோ அப்போ ஜூஸோட கண்டென்ட் எப்படி போடுவேன்? அவுட் ஆஃப் 72 52 ஜூஸோட கண்டென்ட், அதுதான் இங்கே போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் ஜூஸ் அண்ட் வாட்டர் ஜார் நவ்? இப்போ என்னன்னு பார்க்குறேன். 11 5s are 13 5s are 13 1s are 13 4s are 4 18, 11/18. ஓகே, 11. வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் ஜூஸ் அண்ட் வாட்டர்? ஜூஸ் 11, வாட்டர் வந்து இது டோட்டல் 8, வாட்டர் வந்து 7. ஆன்சர் 11:7. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மெத்தடு. உனக்கான எக்ஸ்பிளனேஷன், உனக்கான அண்டர்ஸ்டாண்டிங், பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் சம்ல. நீ இது அப்படியே விட்டுறாத, நீங்கள் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? சம் கிளாஸ் முடித்த பிறகு நீ எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா ஆன்சர் வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் பா.